சோயா சங்க் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி. ஒர்க்கிங் பீப்புளுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு குக் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மதியம் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி இன்னும் கொஞ்சம் எச்சா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நைட்டு இதுக்கு சப்பாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நேரம் குக் பண்ணிவிட்டு 3 நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக ஈஸியாக குக் பண்ணிடலாம். காய்கறி எல்லாம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் கூட நம்ம இந்த மாதிரி குக் பண்ணிடலாம். வெளியே எங்கேயாவது அவசரமாக போகிறோம், குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு ஒரு கப் அளவு சோயா சங்க் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்னது பெருசு எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற அளவு தண்ணியை ரெடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா சூடாக கொதிக்கிற அளவு தண்ணி இருக்கணும். அதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி வந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டர் ஒரு கப்பு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சுக்குங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய தண்ணி இருக்கும். நல்லா பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த அளவு உப்பு காரம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோயா சங்கையும் உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஸ்பீடாக வச்சோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க மசாலா பொருட்கள்லாம் கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதெல்லாம் நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கறியெல்லாம் செய்ய முடியாத நாட்களில், வெள்ளிக்கிழமை, அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் கூட இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இதை நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். நல்லா கரைஞ்சி கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். நம்மளோட கிரேவி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு சின்ன சைஸ் தக்காளி. 1 கப் அளவு வெங்காயம், 3/4 கப் அளவு தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள். காரத்துக்கு நம்ம பெப்பர் பவுடரும் சேர்ப்போம். அதனால் இப்போ மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துருக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவு 1 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா அடிக்கடி கலந்து விடணும். இதுதான் குக்கிங்கில் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜேங்க. நம்ம அவசரப்பட்டு தண்ணி ஏதாவது சேர்த்துட்டோம் அப்படின்னா பச்சை வாசம் அடிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற சோயா சங்கையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. மொத்தமாக 2 நிமிஷம் இந்த கிரேவியை சிம்மில் வதக்கிறது மூலிமா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்குங்க. 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி 1 கப் அளவு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் கிரேவியும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அதனால் இது பாருங்கள் எந்த அளவு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. தேங்காயெல்லாம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அது சோயா சங்கில் உப்பு காரமெல்லாம் ஏறி இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இந்த மசாலாக்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நமக்கு சோயா சங்க் கிரேவி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்திற்கேற்ப மிளகுத்தூள் கூட குறைச்சி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. மிளகுத்தூள் மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட குக்கிங் டைமை ரொம்பவே ஈஸியாக்கிரும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் விமன், பேச்சுலர்ஸ், குக்கிங் விமன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் வந்து சப்பாத்தி போட்டால் மட்டும் நம்ம ஒர்க்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். நமக்கும் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.